மல்லிகை மொட்டுகளாக மலர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாராட்டு விழாவின் நாயகி நம்ம மத்தியில் வந்து அமர்ந்திருக்கிறது மிகவும் சந்தோஷத்தை அளிக்கின்றது. இவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. ஏ பியூலா, உனக்குன்னு ஒரு குடும்பம் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருடி. அது எப்படிமா, 2ஆம் கட்டியா பிறந்திருக்கேன், எப்படியும் எனக்கு கல்யாணமா ஆக போறதில்ல, குழந்தெல்லாம் சுத்தம், அப்புறம் எப்படி? மா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்பட ஒண்ணு ஏசப்பா சொல்லியிருக்காரு. மா சும்மா என்னம்மா நிலைத்திருன்னு. ஏய், நிலைத்திருன்னா ஐசப்பாவோட ஐக்கியமா இருக்கணும். நீ பிறந்து பாரு அந்த மாதிரி, அப்போ உனக்கு தெரியும் ஏன் தான் பிறந்தோன்னு. ஏய், தெரியாம பேசாத. கேத்தலிக் மேரி ஜென்னர் ஒலிம்பிக்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட், ரேச்சல் லிவைன் அமெரிக்காவோட ஹெல்த் செக்ரட்டரி, இவங்க எல்லாம் உன்ன மாதிரி தான் பிறந்தவங்க. சாதிக்கல சும்மா என்ன சொல்லிட்டேன். ஏசப்பா நம்பு, அவர் உனக்கு எல்லாம் செய்வாரு. இங்க இருந்தா தான் நான் என்ன பண்ணுவேன், நான் வீட்டு விட்டே போறேன். போ. எங்கடி இருக்க? எங்க இருந்தா என்ன? அம்மாக்கு பிடிச்ச ஆப்பிள் வாங்கி வாடி. சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதம்மா, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த ஏசப்பாவை கட்டினே அழு போ. அப்படிலாம் எந்த முடிவும் எடுக்காதடி, அம்மா கிட்ட வாடி. நீ செத்தாலும் வரமாட்டோமா? வீட்டை விட்டு வேற வந்துட்டோம், என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஹே நில்றி. என்ன? யாரு நீ? எந்த ஏரியா? நான் இந்த ஏரியா தான். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு, அது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. என் குரூப் இருக்குல்ல, எங்க கூட வாயேன். உங்க அம்மா தான் எத்தனை நாள் உன்னை பாத்துப்பாங்க. என் கூட வாடி, கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். சரி வரேன். அப்படி வாடி வழுக்கி என் செல்லமே. இப்போ சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ. காலையில கலெக்ஷன் போனோம், கடைக்கு போனோம், ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போயிட்டு கலெக்ஷன் பண்ணோம், சரியா? சாயந்தரா நான் அக்கா சொல்ற இடத்துக்கே சர்வீஸ் போனோம். இதெல்லாம் தப்பு இல்லையா? அது மாதிரிலாம் போலாமா? ஹே, உனக்கு கல்யாணம் குழந்தை குட்டினா வேணுமா வேணாமா? கம்முன்னு வா. எப்படி போச்சு இன்னைக்கு சர்வீஸ்லாம் உனக்கு? எனக்கு ஓகே தாண்டி, ஏதோ போச்சு. நம்ம லைஃப் இப்படியே போயிடுச்சுல. மச்சான் அங்க பாரு. ஏய் இங்க வாங்கடி. நீங்க எவ்வளவு காசு கொடுத்து கூப்பிட்டாலும் இப்ப எங்களால வர முடியாது. யார் இப்ப உனக்கு காசு தரேன்னு சொன்னா? ஏ ஓட்ரி. ஏ அப்படி முட்டு சந்தடி. நம்ம ஒழுங்கா அம்மா சொல்றது கேட்டு அம்மா கூடவே இருந்திருக்கலாம். இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. என்னை பார்த்து அம்மா சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். என்ன நம்ம வீட்டு வெளியில போஸ்டர் ஒட்டி இருக்கு? இல்ல அம்மா இல்லது. இல்ல, நான் உயிரோடு இருக்க கூடாது. எங்க அம்மா வசத்துட்டாங்க, நானும் சாவணும். உண்மையாவே ஏசப்பான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை வந்து என்னை காப்பாத்துட்டோம். இல்லைன்னா நான் அப்படியே செத்து எங்க அம்மா கிட்டே போறேன். ஏமா ஏய் என்ன மட்டும் ஏன் ஏசப்பா காப்பாத்துறேன்? நான் தான் அவங்க கூட ஐக்கியமாவே இல்லையே. ஆனா எங்க அம்மா அவங்க கூட ஐக்கியமா ரொம்ப இருந்தாங்களே. ஏமா அலற? ஒண்ணு இல்ல. நாங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என் தங்கச்சி டாக்டர் போய் பாருங்க. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கு. இப்ப இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. நீங்க வரப்ப கூட ஒரு குழந்தை பார்த்திருப்பீங்களா? அந்த குழந்தைக்கும் இந்த HIV ப்ராப்ளம் தான். டாக்டர், அந்த குழந்தை எனக்கு கொடுக்குறீங்களா? நான் நல்லபடியா பார்த்துப்பேன் டாக்டர். எனக்கு மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆன மாதிரி இருக்கும் ப்ளீஸ். சரி இருங்க, நான் குழந்தை எடுத்துட்டு வரேன். குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்களா? நல்லா பார்த்துப்பேன் டாக்டர். இதாங்க குழந்தை, ஏதாச்சுன்னா என்ன வந்து பாருங்க. அன்றைக்கு பெற்றோர்களால் கைவிடப்பட்டு அந்த ஒரு குழந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட திருமதி பியூலா அவர்களின் பயணம் இன்னைக்கு அப்படி எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஒரு நிறைய பிள்ளைகளை வந்து கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு மேல வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாளையும் அவங்களுக்கு கலாம் மற்றும் ஃபோர்ப்ஸ் அவார்ட் வழங்கி பெருமிதம் கொள்கிறோம். இதெல்லாம் என்னால மட்டும் நடக்கல. எங்க அம்மா எஸ்தராலும், முக்கியமா அவங்களும் நானும் ரொம்ப நம்புற ஏசப்பாவில தான் நடந்தது. முக்கியமா எங்க அம்மாவுக்கு யோவான் 15ஆம் அதிகாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த 16ஆம் வசனம்